நம்ம திருநெல்வேலி எழுத்து, நம்ம பாஷை, சரிங்களா? படிக்கும்போது கேட்ட வார்த்தை, அது மறந்து போச்சு. திரும்ப ஞாபகப்படுத்தியிருக்காரு அவரு வந்து. அது மட்டும் இல்ல, எங்க ஊர்ல நான் பார்த்த சம்பவங்கள் வந்து, திரும்ப வந்து இந்த புத்தகத்து மூலமா வந்து, நான் நேரடியா வந்து ஒரு பார்த்த நினைவுகள வந்து ஒரு டைம் டிராவல்ல வந்து ஒரு முன்னாடி நம்மள கூட்டு போயிட்டாரு. அதனால ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. சரிங்களா? அது விக்டோரியா சிறுகதை புத்தகத்திலிருந்து எழுத்தாளர் வசந்தி முனிஷ் எழுதிய துணி என்ற சிறுகதை வந்து சரிங்களா? அந்த சிறுகதையோட ஒடுக்கப்பட்டவர்கள வந்து வழிகள் இருந்த ஒரு வாழ்க்கைய வந்து அழகா வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஆ ஒரு பண்ணையாரு சரிங்களா? அவர்ட்ட வந்து இடம் இருக்கு. பண்ணையார்ட்ட வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து 2 மாடு வாங்குறான். சரிங்களா? அந்த மாட வந்து மேய்க்கிறதுக்கு தோட்டத்துல இடம் குடுத்துட்டாப்ல. அதுக்கு வந்து வயித்துக்கு போடப்புக்கு ஒரு அடையறதுக்கு இடம் வேணும். அதையும் கேட்கிறாப்ல. அத வந்து நம்ம பண்ணையார்ட்ட கேட்கிறாப்ல. பண்ணையார் என்ன செய்றாரு வந்து, அவரு ஊருக்கு ரோட்டுப்புறமா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த வந்து பர்ட்டிகுலரா வந்து நம்ம வெள்ளத்தூர அவர்ட்ட வேலை பார்க்குற அவர் கேட்கிறாப்ல. அந்த இடம் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து ஒதுக்குப்புறமா போற இடம் அந்த இடம் வந்து. சரிங்களா? ஏன்னா அந்த கால மக்கள்ட்ட வந்து பாத்ரூம்லாம் கிடையாது. ஒதுக்குப்புறமா தான் அதுவும் குறிப்பா லேடீஸ் போற இடம். அந்த இடத்த கேட்ட உடனே வந்து அந்த இடத்த குடுக்க ஃபர்ஸ்ட்டு யோசிச்சாரு. இருந்தாலும் வந்து அந்த பண்ணையாருக்கு இவன்ட்ட குடுத்து இது மூலமா அந்த இடத்த ஃபுல்லா வேலிய போட்டு திரும்ப ஆக்கிரமிச்சிடலாம், அவங்கள துரத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி எண்ணம். ஆ அந்த இடத்துல வந்து எல்லாம் எப்படின்னா, அந்த இதுல வந்து எல்லாம் காலையில விடியற்காலை எல்லாம் ஆள் நடமாட்ட சமயம் இல்லாத அங்க பாத்ரூம் போகணும். இந்த இதெல்லாம் வந்து எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில வந்து சில சம்பவத்த ஞாபகப்படுத்துச்சு. பேச்சுலர் வாழ்க்கைய ஞாபகப்படுத்துச்சு. நான் ஆரம்பத்துல வந்து பேச்சுலர் வாழ்க்கை வரும்போது எனக்கு பாத்ரூம் டைம் 4 மணி. அது வருதோ வரலையோ அந்த பாத்ரூம் 4 மணி தான் போகணும். அதே மாரி தான் அந்த கிராமத்து மக்கள் வந்து அந்த வலிய அனுபவிச்சிருப்பாங்க. வேற வழி இல்ல. இங்க வந்து 4 மணிக்கு பண்ணது 7 மணிக்கு டியூட்டி போனா அது வரைக்கும் அப்பாயின்மென்ட் இருக்கும் பாத்ரூமுக்கு. அதன் மூலம் தான் அந்த காலத்து மக்கள் வருதோ வரலையோ, அந்த வெளுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க போய் அந்த காட்டுக்குள்ள போய் அடைஞ்சுட்டு வந்துரணும். அப்படி ஒரு வலி மிகுந்த வாழ்க்கைய வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அது நம்மளோட ஒத்து போன மாரி இருந்துச்சு. அதுல வந்து முத்துக்குட்டி, வெள்ளையம்மா, தாயும் மகளும். அந்த வெள்ளையம்மா வந்து துணி துவைக்கிறவங்க. முத்துக்குட்டி வந்து அவங்களுடைய மக. 2 பேரும் வந்து அவள எழுப்புறா, "அம்மா நீ வா நம்ம 2 பேரும் ஒதுக்குப்புறமா போயிட்டு வருவோம்." முத்துக்குட்டி சொல்லுதா, "இல்லம்மா நான் வரல." "இல்ல நீ வா ஆள்லாம் வந்துருவாங்க, வெளுத்துற போது நீ வா." "நான் வந்தா தானே போ முடியும்." "இப்ப எப்படி அங்க வரேங்கிறா?" "நீ ஒரு பொம்பள புள்ள. உனக்கு வந்து காலையில போனதெல்லாம் சாயங்காலம் வரைக்கும் வந்து நீ போகாம வயிறு வலிக்க போது கூட வா. வந்தா தானே அப்படி நீ போயிட்டு வாங்குறா." சரி அவங்களும் போயிட்டு வந்தாருங்க. போயிட்டு வந்தவொன்னே அவங்களுக்கு வேலைக்கு போற நேரமாச்சு. அப்போ வா நம்ம வந்து ஊருக்குள்ள போய் துணி எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. துணி எடுத்துட்டு வரணும்னா அவங்க வந்து அந்த ஈய பானையும், தூக்குவாளியும் எடுத்துட்டு போறாங்க. ஊருக்குள்ள போறவன வந்து கால் எடுத்து வெளிய காட்டுக்குள்ளேயே தான் போறா. காட்டுக்குள்ள ஒரு கடா முள்ளு மாரி கால குத்திருது. அவங்க காலுக்கு ரத்தம் வருது. அப்போ அந்த முத்துக்குடி அவன் மகன் சொல்றா, "ஏம்மா அந்த காட்டுக்குள்ள நம்ம நடுத்தெரு வழியா போலாம்ல. நடுத்தெரு வழியா போகலாம்ன்னு" சொல்றா. அவன் நடுத்தெரு வழியா எப்படிம்மா போக முடியும்? நம்ம போக்கூடாதுலாமா. நம்ம ஏம்மா போக்கூடாது? அங்க நாயெல்லாம் போகல. நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு கேட்கிறாப்புல. இல்லம்மா, அங்க ஐயாமார்கள்லாம் வந்து ஜோலிக்கு போவாங்க. அதுக்கு ஜோலிக்கு போற சமயத்துல, நம்ம எப்படிம்மா அந்த அழுக்கு துணிய தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட முடியும் அப்படிங்கிறாப்புல. அப்ப அவ சொல்றா, நம்ம தூக்கிட்டு போறது அந்த ஐயா ஒரு அழுக்கு துணி தானே. அந்த அழுக்கு துணிய வந்து நம்ம தூக்கிட்டு அவங்க முன்னாடி போகக்கூடாது. உனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா. நீ போம்மா. நீ ரொம்ப பேசுற. நீ ரொம்ப பேசுனா உன்னை செருப்ப கழட்டி அடிப்பேன். நீ உன்னால செருப்ப கழட்டி அடிக்க முடியாதும்மா. ஏன்டி அடிக்க முடியாது? நீ நடுத்தெருவுக்குள்ள வெறுங்கால்லயே நடக்க மாட்ட. நீ எங்க செருப்ப போட்டு போய் அந்த செருப்பு பிஞ்ச செருப்பால எங்க போய் அடிக்க போறேங்கப்பா. நீ ரொம்ப பேசுறடி, அதிகமா பேசாத. இதுக்கு யாரு காலையும் ஐயா மாட்ட போய் சொல்லி குடுத்துற போறாங்க. அப்படின்னு அவள வந்து அதட்டுறாங்க. அதட்ட உடனே 2 பேருக்கு ஒரு சிறிய சண்டை ஆகுது. அழுதுட்டு அப்படியே 2 பேரும் போயிடுறாங்க. அப்புறம் வந்து அவ நேரா அந்த தெருக்குள்ள போயி, அவங்க வந்து முன் வாசல் வழியா பீக்காடு வழியா தான் போகணும். அப்ப இந்த பீக்காடுலாம் பார்த்தாங்கன்னு தெரியல. பட் அந்த வாழ்க்கை எங்க தெருல, எங்க ஊர்ல நாங்க பீக்காடுலாம் பார்த்துருக்கோம். அந்த தலைமுறை இதுக்கு அடுத்த தலைமுறை பீக்காடுன்னா என்னன்னே தெரியாது. அவர் சொல்ற வார்த்தைகள் பீக்காடு, மண்டைய சொரிஞ்சான் அப்படிலாம் வார்த்தைலாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா எப்பவுமே கேட்ட வார்த்தை. திரும்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படிச்சது வந்து. அப்போ அவன் வந்து பின்னாடி வந்து ஆ எம்மோன்னு சத்தம் இருக்கா பின்னாடி இருந்து. அப்ப அவங்க வந்து அந்த பண்ணையார் அம்மா வந்து, "என்னம்மா?" அப்படின்னு சொன்னா. "நான் வேற நீ முன் வழியா தான் வந்துட்டேன்னு நெனச்சேன்." "நான் எம்மம்மா முன் வழியா என்னைக்கும்மா வந்திருக்கேன்? நான் பின்வாசல் வழியா தான் நான் வந்தேன்." "அப்ப இந்தா, இது ஐயாவோட சட்டை வேஷ்டி இருக்கு. இது அ நம்ம தூரமா போன பாவாடை. ஏன்னா, பின்ன வந்து
அந்த கரை படிஞ்ச துணி இருக்கு. இதை நல்லா துவைச்சிட்டு வாம்மா. நீ போன வாட்டி நல்லா துவைச்சிட்டு வரல. நீ பூ போல துவைச்சிட்டு வரணும். போன வாட்டி இந்த கரை படிஞ்ச துணியை வந்து ஒழுங்கா துவைச்சிட்டு வரல. அது என்னோட இடுக்கலன்னா புண்ணாக்கிட்டு. இல்லம்மா இந்த வாட்டி நான் வரும்போது வந்து நல்ல பூ போல அடிச்சு துவைச்சு நான் வந்து பஞ்சு மாதிரி கொண்டு வரேம்மா அப்படின்னு வந்து அந்த ஈய பானையும் அந்த தூக்குவாளியும் வச்சு அவங்கள்ட்ட சோறு கேட்குறாங்களே. நீ ஏன் சரி தாயி அப்படின்னு சோறை போட்டு அதில் விட்றாங்க. அப்படியே ஒவ்வொரு வீட்லயா போய் துணி எடுத்துட்டு சோறு போடுறாங்க. அவங்க போகும்போது ஒரு அழகான வார்த்தை சொல்லு. அவங்க போகும்போது மனிதனா உள்ள போறாங்க. அந்த ஊரை துணி எடுத்துட்டு வரும்போது வந்து கழுதையை போல வந்து சுமந்து கழுதையை போல வெளியே வருவாங்க. அந்த வார்த்தை ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். உள்ள வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வாளியை திறந்து அந்த சோறு எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த சோறு வந்து எல்லா வீட்லயும் போட்ட எல்லா ஜாதிகள் கலந்த சோறு அப்படின்னு ஒரு எடுத்து எழுதியிருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் போய் சோறு வாங்குவாங்கல்ல. அப்போ எல்லா ஜாதிகளும் விட்ட சோறை குழைச்சி அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் அது மனசு ரொம்ப பாதிக்கும். அதனால சரி அப்போ வந்து இவங்க வந்து துணி துவைக்க போகணும்ல. அப்போ இவனும் ஐயனும் நானும் ஐயனும் துணி துவைக்க போறோம். முத்துக்குட்டி நீ வீட்டுல பத்திரமா வந்து நான் துணி துவைச்சிட்டு வரேன்னு சொல்லுவா. இவ அந்த சமயம் பார்த்து ராவுல எழுப்பாப்புல அந்த ஒதுக்குப்புறத்து போல இவ ஒதுக்குப்புறத்து போல வாளியை தூக்கிட்டு போவா. அங்க போனா அந்த வெள்ளத்தோட இருப்பான்ல போவான். அங்க போனா ஒரு அந்த சிறப்பு துணி ஒண்ணு அந்த தூவ துணின்னு சொல்றாங்களா அந்த துணி கிடக்குது. அவ பார்த்தவொடனே இவனுக்கு வந்து வெள்ளத்துக்கு பயங்கர கோபம் ஆகுது. அவன் ரொம்ப சத்தம் போடுறான். சத்தம் போட்டுட்டு ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறான். அந்த சமயப்பாக இவ வந்து முத்துக்குட்டி அங்க தூக்குவாளியை தூக்கிட்டு அந்த வாளியை தூக்கிட்டு ஒதுக்குப்புறமா வந்தவன கல்லை தூக்கி அவளை தூக்கி அடிச்சவன அவன் மண்டையை பிறந்தது. அவர் ரத்தத்தோட ஓடி வெளியே வர. அப்போ ஒரு மிதி மிதிச்சு ஒரு கெட்ட வார்த்தையோட இனிமே இந்த பக்கம் ஒதுங்கின ஒரு கவுட்டு பிச்சு ஒரு மிதி மிதிச்சு அவளை சத்தம் போட்டு அனுப்புறா. பயங்கர ரத்தம். வீட்டுல போய் அவ மயங்கி அப்படியே அந்த துணி மேல உழுந்துறா. அவ அம்மாவும் வெள்ளையம்மாவும் அவ அப்பாவும் ஊருக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அந்த சமயத்துல இவ வந்து மயங்கி கிடக்குறா. மயங்கி கெடுத்தவன பார்த்தவொடனே ரத்தம். பின்ன காப்பி போச்சு அடிச்சுட்டு அவள்கிட்ட ஒரு மயக்க மரண ஒரு தண்ணியை துடிச்சு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப அவ சொல்றா இதை மாதிரி நடந்தவ சொல்றா. நான் அங்க ஒதுக்குப்புறம் போனேன். அந்த வெள்ளத்தூரம் என்னை வந்து கல்ல குந்திச்சு முடிச்சு அனுப்பிட்டான். அவளுக்கு வேகமாயிரி நீ அவ ஐயன்ட்ட சொல்லிட்டு நீ பாத்துக்கோ. நான் ஊர்ல போய் அவன்கிட்ட போய் கேட்டு வெள்ளத்தூர ஊருக்கு போறாங்க. வெள்ளத்தூர வீட்டுல இல்ல. உடனே வந்து அந்த பண்ணையார் அம்மா வீட்டுக்கு போறாங்க. பண்ணையாரம்மா வீட்டு பண்ணையாரம்மா ஏமோ சாமி சாமி சாமியை கூப்பிட்டுங்க. இல்ல என்ன நீங்க முன் வாசல்லையா வந்திருக்க. இல்ல நான் சாமிகிட்ட வந்து நான் இப்போ இந்த துணி வாங்க வரல. நான் சாமிகிட்ட வந்து பேச வந்திருக்கேன். அப்படி முன்வாசல் வழியா வந்து பேசுற அளவுக்கு ஒண்ணு அப்படி என்ன இருக்கு. நான் சாமி சாமி இல்ல நீ என்ன சொல்லு. இதை மாதிரி வெள்ளத்தூர ஐயா வந்து என் பொண்ணை வந்து கல்லை தூக்கி அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாரு. அது எவ்வளவு நியாயம் கேட்கறாங்க. நீ வந்து அங்க போய் அந்த ஊம துணி அந்த தூம துணியை போட்டா கல்ல அடிக்காம என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்களே. ஏமா நாங்க அந்த தூம துணியை தேய்ச்சி தர கை தானே வந்த கை. அந்த கையில நாங்க சாப்பிடவும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் பேசுற. ஏன் வண்ணா நாய் என்னையா எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறா. நீ இங்கிருந்து ஓடிடு அப்படிங்கிறா. அவன் சொன்ன உடனே நீ இது போய் உடனே ஏதாவது மருந்து ஏதாவது செத்துட்டு இல்லாட்டினா வந்து ஐயா வந்தா உன்னை கொன்னே போட்டுருவாருங்களா. அவ சொல்றா நான் எதுக்கு வந்து சாவணும். நான் உயிரோடு இருப்பேன். எங்க பிள்ளைய மண்டையை உடைச்சோன கையாய நான் கையை உடைக்காம நான் சாவவும் மாட்டேன். என் உசுரும் போவான்னு சொல்லி அவ களைஞ்சு போன மயிரை வந்து கொண்டையை மடிச்சு நடுத்தருவுல கம்பீரமா நடந்து போறா. அவ வந்து வார்த்தை வந்து ரொம்ப நினைச்சு கொண்டையை போட்டு நடுத்துற வழியா நடந்து போற கம்பீரமா வெள்ளையாமா நடந்து போறான்னு முடிச்சிருப்பாரு. அந்த கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவருடைய கதைகள் இந்த ஃபுல் கதையும் வாசிக்கிறதுக்கே இந்த விக்டோரியா ஃபுல்லுமே வந்து இந்த திருநெல்வேலி பாஷை அது ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாவும் நம்ம ஏதோ ஒரு அந்த உரையாடல் நாமளும் ஒருத்தரா வந்து இருந்த மாதிரி எல்லா கதைகளும் இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. எழுத்தாளர் வசந்தி புனீஸ்வரும் மிக்க சந்தோஷம். நம்ம ஒரு டைம் டிராவல்ல நம்ம திருநெல்வேலி பாஷைக்கு திருநெல்வேலி ஊருக்கு கொண்டு போனதுக்கு மிக்க சந்தோஷம்.